ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து அது பொன்னூறுவில் இளந்தீயில் வறுத்து எடுத்துக்கணும். இப்படி பொன்னூறுவில் வறுத்தோடனே வறுத்து ஒரு தட்டில் எடுத்து ஆற விட்டுறணும். ஒரு கை கடலைப்பருப்பு அதையும் பொன்னூறுவில் இளந்தீயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நான் மிளகா 5 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு 5 மிளகா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அதோடு சேர்த்து அதையும் நல்லா பொன்னூறுவில் வறுத்து எடுத்து போட்டு ஒரு கட்டி வெள்ளை வெங்காயம் அதையும் நல்லா தட்டி எண்ணெய் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். எள் ஒரு கைப்பிடி எள் கல் இல்லாமல் பார்த்து நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். அதையும் எடுத்து நல்ல பொன்னூறுவில் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வெடித்த உடனே அதையும் எடுத்து அதிலேயே கொட்டி வச்சுக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து, கல் உப்பு தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு போட்டு அந்த சூட்லேயே அதையும் எடுத்து கொட்டி ஆற விட்டு நல்லா ஆறினோடனே ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு ஒரு சுற்று விட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து சுற்று விட்டு எடுத்தால் இட்லி பொடி ரெடி. தோசைக்கு போட்டு இட்லி பொடி தோசையும் சுடலாம். பொடி தோசை.